ஆப்ஷனுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்றாங்க. ட்ரேடிங்கும் ரிட்டைனிங்கும் வந்து ரொம்ப பெருசா பேசப்படுது. அப்படி சைலண்டா ஒரு அண்டர் ரேட்டட் ஒரு ட்ரேடிங் ஒன்று போடுறாங்க. ரொமாரியோ ஷெப்பர்டி டீம்ல எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை கேப்டன்சில இருந்து மாத்தி ஹர்திக் பாண்டியா கேப்டனா போடுறாங்க. எது பண்ணாலும் செய்தி இல்லை, பொட்டி செய்தி இல்லை, தலைப்புச் செய்தி எல்லாமே தலைப்புச் செய்தியா மாறுது. ஒரு பரபரப்பாகிட்டே இருக்குது. எல்லாரும் அதை பத்தி வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் கூல் அண்ட் காமா ஆக்ஷன் டேபிள் உட்காந்து சூப்பரா விளையாடுற ரெண்டு டீம்ல மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே 1, மும்பை இந்தியன்ஸ் 1. மும்பை இந்தியன்ஸ் இந்த ஆக்ஷன்ல சூப்பரா ஆடி இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இந்த பிளேயரை எடுக்காம விட்டாங்க இருக்கானந்தா, இவங்களை எடுத்துருக்கலாம் நீங்க நினைக்கிற பிளேயர் யாரு? அண்ட் சிஎஸ்கே பண்ண பைலேயே பெஸ்ட் பை எது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிஎஸ்கே வீடியோல பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்க. பட் எம்ஐயோட இந்த வீடியோல மும்பை இந்தியன்ஸோட 11s அண்ட் அவங்க எப்படி பிளே பண்ணிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸோட பைலே சிறந்த பை எது, வாங்கப்பட்ட பிளேயர்ல சிறந்த வாங்கப்பட்ட பிளேயர் எது அப்படி யாருங்கிறதையும் நான் பேச போறேன், பார்க்க போறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இந்த டீமுக்கு இந்த ஆக்ஷன்ல எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் மார்க்கும் நான் கொடுக்க போறேன். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களோட 11s கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த ஸ்குவாடுக்கு மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் எவ்வளவு மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிறந்த பை என்ன, அதாவது மும்பை இந்தியன்ஸ் இந்த பிளேயரை சூப்பரா வாங்கியிருக்கிறாங்க விலையின் அடிப்படையில் யார் சிறந்த பிளேயர், எது சிறந்த பை அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பேசலாம் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2024 மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆக்ஷன் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சிஎஸ்கேவோட ஆக்ஷன் ரிவ்யூ அப்லோட் ஆகி இருக்கும். அண்ட் அடுத்தது ஆர்சிபி வருது. அண்ட் காலையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 2 வீடியோ வரும். அந்த 2 வீடியோலையும் மீதி இருக்கக்கூடிய 7 அணிகளோட 2 பார்ட்டா வீடியோ வரும். பாருங்க, மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், என்சன் இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங்ல ஹர்திக் பாண்டியா சொன்ன மாதிரி வந்து ரொமாரியோ ஷெப்பர்லாம் வாங்கியிருந்தாங்க. ரோஹித் சர்மா கேப்டனா இல்லாம ஹர்திக் பாண்டியாவை மாத்தினாங்க. இப்படின்னு நிறையக்கு போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ மீம்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ மீம்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் இல்லை நான் மும்பை இந்தியன்ஸ் அல்ஃபாலோ பண்றேன், எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போனவங்க. பட் இப்போ ஆக்ஷன் டேபிள்ல எம்ஐயோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு திரும்பவும் மும்பை இந்தியன்ஸுக்கு வெள்ளைக்கொடி காமிச்சு உறவாட வந்திருக்கிற நிறைய உறவுகளுக்கு வணக்கம். ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியோட ட்ரேட் பத்தி நிறைய பேசியாச்சு. பட் ரொமாரியோ ஷெப்பர்டோட ட்ரேட் பத்தி நான் நிறைய சேனல்ல பேசுறேன், நம்ம சேனல்ல பேசல. இப்போ ரொமாரியோ ஷெப்பர்டோட ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருக்கு பதிலா யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ டிம் டேவிட் ரொமாரியோ ஷெப்பர்ட்னா டிம் டேவிட் விட எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட் போறது ரொம்ப பெட்டர். ஏன்னா டிம் டேவிட் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். அதாவது ஆஸ்திரேலியா நீங்க வந்து ஸ்கொயரா ஆடுவீங்க, பட் இந்தியா ஸ்ட்ரைட் பேட்ல ஆடணும். டிம் டேவிட் ஸ்கொயரா தான் ஆடுவாரு. அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஸ்வீப்ஸ் அவருக்கு அவ்வளவா ஆட வராது. ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவர் தடுமாறி அவுட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடிந்தது. அண்ட் பேக் டு பேக் ஸ்பின்னர்ஸ்ல தடுமாறிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்தது மூலமா ரொமாரியோ ஷெப்பர்ட் ஸ்பின்னர் சூப்பரா ஆடுவாரு. அண்ட் ஒரு ஆல்ரவுண்டராகவும் அவர் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ரொமாரியோ ஷெப்பர்ட். அது மும்பை ஒரு எம்ஐ பிளட்னு சொல்லுவாங்க, மும்பை பிளட்னு சொல்லுவாங்கல்ல. கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொமாரியோ ஷெப்பர்ட் எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா மேட்சை கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி நின்று தாங்கி கூப்பிட்டு போற ஒருத்தர் ரொமாரியோ ஷெப்பர்ட் மேக்ஸ் முன்னாடி வச்சுட்டு டிம் டேவிட் மேபி ஒரு பேக்கப் இல்ல 2 பேருமே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக்கப் ரோல் எப்படி சொல்றது, டிம் டேவிட் ஆடும்பொழுது இவர் பேக்கப்பா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் டு லைக் அப்படின்னா நான் அதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன்ல எடுத்தது இவங்கெல்லாம் அந்த ஆக்ஷன் எப்படி விளையாடணும், அந்த சிஎஸ்கே எம்ஐ பார்த்து மற்ற டீம் கத்துக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. எஸ், கண்டிப்பா கத்துக்கணும். கம்பீர் அதை ஓரளவுக்கு பிளே பண்ணுவார், டிசி ஓரளவுக்கு பிளே பண்ணுவாங்க. பட் ஏன்னா இவங்க அளவுக்கு அக்யூரசி, இவங்க அளவுக்கு ஸ்கேல் வச்ச மாதிரி இருக்கும். அப்படியே எப்படி இந்த படியை அப்படி தட்டினா அரிசி கீழோடது அந்த அளவுக்கு இவங்களோடது இருக்கும் வடிச்சு எடுத்தா. கோட்ஸே 5 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் துஷன் மதுஷன்கா 4 கோடிக்கு, முகமது நபி 1.5 கோடிக்கு, அன்சுல் 20 லட்சத்துக்கு, துஷாரா இருக்கார்ல அவரு ஸ்ரீலங்காவோட ஒரு ஸ்லிங்கா ஆக்ஷன் கொண்டவர். நீங்க என்ன பேபி மலிங்கா சிஎஸ்கே வச்சிருக்கீங்க, நாங்க துஷாரான ஒருத்தவர் இறக்கணும்னு சொல்லிட்டு 29 வயசு துஷாராவை பிக் பண்ணிருக்காங்க 4 கோடி. ஓவராலுக்கு வந்து 1 கோடி மட்டும் வச்சுட்டு மற்றபடி எல்லா ஸ்லாட்டையும் ஃபில் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ எம்ஐக்கு என்ன தேவையா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பவுலிங், ஓகேங்களா, அது ஃபாரினரா இருக்கலாம், ஓகேங்களா. நான் வந்து வலிந்து அசரங்கா போவாங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பால் போவாங்க. நான் சொன்னேன் வான்கடேல ஆட போறாங்க 7 மேட்ச், அதனால அவங்களுக்கு ஸ்பின்னரை தாண்டி ஒரு மேபி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பாலர் எடுப்பாங்க, இல்ல ஃபாஸ்ட் பாலர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
அப்படிங்கும்பொழுது மணிந்தர் சரங்கா, முஜிபுர் ரஹ்மான், அதில் ரஷீத் போவாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஃபாஸ்ட் பவுலருக்கு போவாங்கன்னு நினைச்சேன். மஹேல ஜெயவர்தனே மலிங்க அங்கே இருக்கிறாங்க, அதனால மதுஷன்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் மதுஷன்காவை எடுத்தாங்க. ஆனால் மதுஷன்காவை 4 கோடிக்கு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் சீரியஸ்லி சொல்றாங்க. நல்ல பையங்க, ரொம்ப நல்ல பை மதுஷன்கா. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மத்வால் இருக்காரு, ப்ளஸ் இவரும் இருக்காரு. இப்போ மதுஷன்கா டெத் ஓவர்லையும் போடுவார், மிடில் ஓவர்லையும் போடுவார், அண்ட் நியூ பால்லையும் போடுவார். ஸோ 3 டைமென்ஷன் பிளேயருங்கிறதுனாலையும் ஸோ பாலில் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்ஸே, எனக்கு கோட்ஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு டேவில் ஸ்டெயின் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் பிளேயர் கொண்டாடலாம். இங்கே வேன்கடேல எப்படி அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். பட் வேன்கடே எப்படியும் ஒரு நல்லா போட்டுருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பேச கூட்டமும் பேச கம்மி பண்ணவும் அவருக்கு தெரியும். ஸோ 2 பேரையும் ஒரு 9 கோடியில் கிடைச்சது அல்டிமேட்லி லக்கு பிளஸ் சிறந்த பை நான் சொல்லுவேன். கோட்ஸே தான் இந்த ஆப்ஷன் ஒட்டுமொத்த ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு சிறந்த பை. அதை எம்ஐ பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 11 பொறுத்த வரைக்கும் இவர் டிம் டேவிட் இல்லை ஷெப்பர்ட் யாராவது ஒருத்தவங்கள ஆட வைப்பாங்க. எனக்கு இப்போ பெஹன்ராஃபும் இருக்கார். பெஹன்ராஃப் இருக்கையில் பும்ரா ஃபாஸ்ட் பாலர்ஸை பாருங்களேன், பும்ரா, கோட்ஸே, மதுஷன்கா, இதை தாண்டி பெஹன்ராஃப் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர்ல கண்டிப்பாக ஒரு 3 பேர் ஆட வைப்பாங்க. ஒரு மாதிரி குமார் கார்த்திகேயும் இருப்பார், பியூஷ் சாவ்லா இருப்பார். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால் இருக்கார்ல, அவர் வந்து எம்ஐயோட ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணாரு, பிடிச்சிருந்துச்சு, பிக் பண்ணிட்டாங்க ஸ்ரேயாஸ் கோபால். இங்கே தான் ஆர்சிபி ஒரு தப்பு பண்ணுறாங்க, பட் எடுத்துக்கிட்டாங்க. பியூர் சாவ்லா சரியா பண்ணலாம், பேக்கப் ஸ்ரேயாஸ் கோபால், ராகுல் சஹர் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆனால் ஒரு எக்ஸ்பிளர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு முருகன் அஸ்வினுக்கு ஒரு தடவை போனாங்க, இப்போ ராகுல் சஹர், மயங்க் மார்க்கண்டே, முருகன் அஸ்வினுக்கு அப்புறமா இப்போ வந்து ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் எம்ஐ பொறுத்த வரைக்கும் ஆட வைப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியல. பட் பேக்கப் பியூர் சாவ்லாக்கு பேக்கப் இந்த பக்கம் வந்து அது டெஃபினட்டா ஸ்ரேயாஸ் கோபால் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்ஸே அண்ட் மதுஷன்கா. ஏன்னா போன சீசன்லயும் சரி எனக்கு தெரியும் எம்ஐ வந்து 2-3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட தான் ஆடினாங்க, 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ஆடல. இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூல் வருதுங்கிறதுனால ஸோ இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் பும்ரா, மத்வால், கோட்ஸே ஆர் மதுஷன்கா, ஓகேங்களா, 3 போயிட்டு மேலே வந்து திலக் வர்மா இல்லை ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ கண்டிப்பாக 4 ஆடுவாங்க. இல்லை டிம் டேவிட் ஆடிட்டு கீழே பும்ரா, அதுக்கப்புறம் கோட்ஸே, மதுஷன்கா இல்லைனாலும் ரொமாரியோ ஷெப்பர்டோட ஆனாலும் ஓகே தான். பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் கடப்பார கன்னா வந்து நிற்குது. ஒன்று நபியை எப்படி ஆட வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு பெருசாக சந்தேகம் இருக்கு. அண்ட் நபி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஸோ பேக்கப்பாக வச்சிருப்பாங்க. ஆனால் நபி இங்கே வந்து சூப்பர்ல ஜிடிக்கு உமர் சாஹிப் போனாரு, முஜிபுர் ரஹ்மான் வந்து கேகேஆருக்கு போயிருக்கிறாரு நினைக்கிறேன். இது இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இங்கெல்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் இவங்களை இங்கே பார்க்க பொழுது ஓகேங்களா, ரஷீத் கானை வந்து நான் SA20 வந்து எம்ஐக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். பட் இங்கே நபி இங்கே மும்பை இந்தியன்ஸ் ஒரு IPL ஒரு குளோபலி ஒரு பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் லீக்ல வந்து ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸுக்கு ஆடும்போது சூப்பர். எத்தனை மேட்ச் கிடைக்கும் எனக்கு தெரியல. ஒரு மேட்ச் ஆச்சும் நபியை வந்து ப்ளூ ஜெர்ஸில் பார்க்கலாங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ ஆப்கானிஸ்தானோட மாதிரி மதிக்கத்தக்க ஒரு பிளேயரும் கூட, அதனால அவர் வந்திருக்காரு. துஷாரா வந்து மேக்ஸிமம் ஆட மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் எப்படியும் ஒரு மேட்ச் எல்லாருக்கும் ஒரு மேட்ச் கொடுப்பாங்க. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நேஹல் வதேரா, டிம் டேவிட் ஆர் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஹர்திக் பாண்டியா, கோட்ஸே, ஓகேங்களா, கோட்ஸே, ஜஸ்பிரித் பும்ரா, பியூர் சாவ்லா, குமார் கார்த்திகேயா இல்லைன்னா தேவைப்பட்டால் மதுஷன்கா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐயோட ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும். ஸோ கன் ஃபாஸ்ட் போலிங் சைட் SRH மும்பை இந்தியன்ஸ்னால இந்த ஃபாஸ்ட் போலிங் எப்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்ட் போலிங் கிடைச்சிருக்குது. ஓகே, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க நம்ம எந்தெந்தவோ கணக்கு போட்டோம். பட் கரெக்டாக கோட்ஸேயோட பேர் எழுதி வச்சிருந்தேன். மார்க்கோ பவுச்சர் மூலமா இந்த பக்கம் கோட்ஸே உள்ள வந்திருக்கிறாங்க. ஸோ ஓகே, அண்ட் இதுதான் எம்ஐயோட ஸ்குவாட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு பிடிச்ச பை இந்த IPL இந்த மினி ஆப்ஷன் எனக்கு பிடிச்ச பை கோட்ஸேயோட பை. ஏன்னா கொஞ்சம் பேட் பண்ணுவாருங்கிறத தாண்டி நியூ பால்லையும் போடுவார், அண்ட் ஸ்ட்ரைட் அடிச்சு நேரம் மிடில் ஓவர்லையும் போடுவார், யாக்கரும் போடுவாருங்க. கோட்ஸே என்னோட பெஸ்ட் பையா நான் பார்க்குறேன். அதுவும் 5 கோடிக்கு மலிவு விலைக்கு கிடைச்சிருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷம். இந்த டீமுக்கு என்னோட மார்க் அப்படிங்கிறது அவங்களோட ஆக்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட மார்க் அப்படிங்கிறது வந்து 10க்கு 9 மார்க் தரேன். 10க்கு 9 மார்க் தரேன். 10க்கு 9.5 சொல்ல தோணுச்சு. பட் ஆனால் 10க்கு 9 மார்க் தரேன். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்குவாட். டெஃபினட்டா பிளே ஆஃப் இவங்க உறுதி செய்து விட்டார்கள் ஸ்குவாடின் மூலமாக. ஸோ ஹர்திக் பாண்டியா எடுத்துட்டோம் கேப்டனா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரோஹித் சர்மா வெளியில விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யாரும் எடுக்கிற மாதிரியும் ஐடியா இல்லை, கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால ஒய்ந்தது எல்லாமே. ஸோ ஓகேங்க,
முடிச்சுங்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மறக்காமல் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள. ஆல்ரெடி அர்ஜுன் டெண்டுல்கர் இவங்களுக்கு இருக்கிறாங்க, போட விடுவாங்கன்னு தெரில. பட் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷனுக்கு இவங்களுக்கு வந்துருச்சு. எப்பவுமே ட்ரெண்ட் போல்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மலிங்கா, மிச்சல் ஜான்சன், அப்புறம் பேட்டின்சன், மெக்கல்கன் இவங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. இவங்க 2 ஃபாரின் ஃபாஸ்ட் bowler ஆடுவாங்க. இந்த தடவை அந்த 2 ஃபாரின் ஃபாஸ்ட் bowler வித் 1 இந்தியன் ஃபாஸ்ட் bowler அந்த மிக்ஸ்டு பார்க்க முடியும். போன தடவை எல்லாமே இந்த பேக்கப்பாக வந்தவங்க தான். சரி ட்ரை பண்ணுவோங்க போது நல்லா பண்ணிட்டாங்க. மத்வால், வதேராலாம் அவங்க அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ஓகேங்களா, டன். வீடியோ நிறைவடையுது. மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ளே. அண்ட் இப்போது எம்ஐ சிஎஸ்கே டன். அடுத்து ஆர்சிபி நைட்டு அப்லோட் ஆகுது பாருங்கள்.